அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம கோபி எப்படியாச்சும் பாக்கியாவை தோக்கடிக்கணும் அப்படிங்கிறதால ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு. ஆனால் இதனால் கோபி வசமாக மாட்டணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. நம்ம ஆனந்த் கோபிக்கு கால் பண்ணுறாங்க. சார், நீங்கள் சொன்னபடி பாக்கியலட்சுமி கேட்ரிங் ரெஸ்டாரண்ட்டில் வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன். சார், நீங்கள் சொன்னபடி பாக்கியலட்சுமி ரெஸ்டாரண்ட்டில் வந்து நான் குக்கர் ஜாயின் பண்ணிட்டேன். ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாளைக்கே ஒர்க்கில் ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்கிற மாதிரி ஃபுட்டு அவங்க சொல்கிற டேஸ்ட்டுக்கு ரெடி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா மற்றபடி சேலரி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அவங்க பேசிட்டாங்க அப்படிங்கிறத ஆனந்த் சொல்கிறாரு. இதை கேட்டதுமே கோபி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சந்தோஷத்தில் தலைகால் புரியாமல் ஆடிக்கிட்டு இருக்காருன்னே சொல்லலாம். அதோட இல்லாமல் கோபி என்ன பண்ணுறாருன்னா, ஆனந்த், நான் சொல்கிறத நீங்கள் நல்லா கேட்டுக்கோங்க. அங்கே என்ன நடக்குது, பாக்கியா என்னெல்லாம் அவங்க கேங்கோட சேர்ந்து பேசிக்கிறாங்க, அவங்களோட பிஸ்னஸை எப்படி டெவலப் பண்ணணும் அவங்க முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிற A to Z எல்லா நியூஸும் நீ எனக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உனக்கு நான் கொடுக்க வேண்டிய சேலரி டபுளாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கல, அதை கண்டிப்பாக கொடுப்பேன். ஆனால் அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா, நீ என்னோட ஆள், அதாவது கோபி ரெஃபர் பண்ணி தான் நீ அங்கே போயிருக்க. நீ கோபியோட ஆள் அப்படிங்கிறது பாக்கியாவுக்கு எந்த விதத்துலையும் சந்தேகத்தை வரக்கூடாது. அந்தளவுக்கு உங்களோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி சொல்கிறாங்க. கோபி சொன்னதுமே ஆனந்த் என்ன பண்ணாங்க, சரிங்க சார், கண்டிப்பாக நீங்கள் சொன்னீங்க, நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் வந்து ஃபோனை வச்சிடறாங்க. ஃபோனை வைக்கிறதுக்கு முன்னாடி கோபி ஒரு பக்கம் எல்லா விஷயத்தையும் நீங்கள் எனக்கு அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறத திரும்ப ரிமைண்ட் பண்ணிவிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. உடனே கோபி என்ன பண்ணனா, ராதிகா, நீ எப்போவுமே இதே போல் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ராதிகா கிட்ட கொஞ்சம் பேசிட்டு ராதிகா கிட்ட பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. பாக்கியாவை பழி வாங்கிறதுக்கான முதல் கட்ட அடியை நான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டேன் அப்படின்னா பாக்கியாவுக்கு அடுத்த அடி தான். தரமட்டமாக போகிறா, யாரும் இல்லாமல் அனாதியாக அவள் நிற்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக பேசிக்கிட்டு இருக்காரு கோபி. கோபி என்ன பேசுகிறாருன்னு புரியாத ஒரு பக்கம் நம்ம ராதிகா, என்ன கோபி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அவங்கள பிஸ்னஸில் தான் நம்ம அடிக்கணுமோ தவிர மற்றபடி தேவையில்லாத நீங்கள் எதையும் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ராதிகா எடுத்து சொல்கிறாங்க. உடனே கோபி என்ன பண்ணுறேன்னா, பாக்கியா வந்து அவளோட பிஸ்னஸை டெவலப் பண்ணுற விதமாக ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா, அவளை தரமட்டமாக ஆக்கிட்டு நான் அப்புறம் என்னங்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சஸ்பென்ஸ் வைக்கிற விதமாக சொல்லிட்டு நம்ம கோபி சந்தோஷமாக இருக்காரு. ஆனால் கண்டிப்பாக அந்த சந்தோஷம் நீடிக்க போகிறதில்ல. ஏன்னா கோபி என்னதான் ஆள் அனுப்பி பாக்கியாவை தோக்கடிக்குன்னு நினச்சாலும் பாக்கியாவை யாராலே முடியாது அப்படிங்கிறது நம்ம பாக்கியா காட்ட போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.